ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்குள்ள சைட் டிஷ் வீடியோ தாங்க. இது நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திங்கன்னா செம அட்டகாசமாக இருக்குங்க. தக்காளி தொக்கு தான் பண்ணுறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இல்லைனா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்குக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டானதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. இப்படி வதக்கிறதுலையே இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், மசாலா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.